தம்பி, கண்ணு பவர் மாறிச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது படித்தா பயமாக தலைவலிக்குது. ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு வந்துடுமா? இந்த வயசுல படிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? பா, இப்போ ஆஃபீஸ் டைம் ஆச்சு. வேற பேர் டைம் கூட செக் பண்ணுவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சும்மா ஏதாவது செலவு வச்சுட்டே இருக்கீங்க. தலைவலிக்குதாக்கும். சரி விடுங்க, அவன் ஏதாவது வேலை டென்ஷன்ல பேசியிருப்பான். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எங்கே இப்போ கிளம்பிட்டீங்க? உங்களோட தான் குமாரோட பையன் மேரேஜுக்கு. குமார் அங்கிள் உங்களை இன்வைட் பண்ணலையே. கூட்டம் மாதிரி தான் இருந்துச்சு. தனியாக எப்படி இருப்பேன்? இருந்துப்பேன். அம்மா வாங்கி கொடுத்த வாட்ச் உடஞ்சி போச்சு. வரப்போ அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு வரேன்ப்பா. எங்கேயாவது போகிறப்ப ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டு நிம்மதியாக உட்காந்து ஏதாவது படம் கிட்ட பாருங்கப்பா. டார்ச்சர் பண்ணிக்கிட்டு வாங்க, லேட் ஆகுது. நீங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ உங்க கூட தானே இருக்கேன். ஓ, ஞாபகமாக வச்சிருந்த வாட்ச் உடஞ்சி போச்சு. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பொருள் உடையலாம், உடம்பு அழியலாம், ஆனால் என் ஞாபகம் எப்பவுமே உங்க கூட தான் இருக்கும்.